கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். யோவான் 16ஆம் அதிகாரம் வசனம் 24. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை வாசித்தவுடனே நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. காரணம் என்ன? ஆண்டவர் கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி, நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியுள்ளவர்களாய் மாறும்படிக்கு நீங்கள் கேட்கிறவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நமக்கு சொல்லித் தருகிறார். ஆனால் அதே நேரத்தில் கடவுளை குறித்ததான புரிதல் என்ன நமக்கு என்றால், கடவுள் ஏற்கனவே நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். நமக்கு என்னவெல்லாம் வேண்டும் என்பதும், நம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பது கூட ஆண்டவருக்கு தெரியும். இன்றைக்கு நான் ஒரு யூடியூப்பில் ஒரு பிரபலமான ஒரு ஊழியக்காரருடைய பிரசங்கத்தை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அதில் அவர் ஒரு காரியத்தை சொன்னார். அது சரியா தவறா என்ற இடத்திற்கு நான் போகவே இல்லை. அதில் அவர் குறிப்பிட்டிருந்த ஒரு காரியம் எனக்கு பிடித்திருந்தது. அதை நான் சுட்டி காட்ட விரும்புகின்றேன். அதில் அவர் என்ன குறிப்பிட்டிருந்தார் என்றால், நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது கடவுள் எனக்கு தரிசனத்தை காண்பித்தார். அதில் என்ன தரிசனத்தை காண்பித்தார் என்றால், ஒரு சகோதரி கை உடைந்து அவர்கள் அந்த கை கட்டு போட்டு அவர்கள் வந்த ஒரு காட்சியை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார் என்று சொல்லிவிட்டு, ஆண்டவர் அந்த கூட்டத்தில் இருக்கிறவரை பார்த்து இப்பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். ஒருவேளை யாராகிலும் கடந்த வாரத்தில் நீங்கள் அவ்விதமாக இருந்திருப்பீர்களானால் நீங்கள் முன்னே வரலாம். யாராகிலும் கை உடைந்து கட்டு போட்டிருந்தீர்களா என்று சொன்னால், அங்கே ஒரு 3-4 பேர் எனக்கு கூட கை உடைந்திருந்தது என்று வந்து நின்றார்கள். அது அந்த இடத்திற்கே நான் போகவில்லை, அது சரியா தவறா அதெல்லாம். ஆனால் அந்த ஊழியக்காரர் அதற்கு பிறகு ஒரு வார்த்தையை சொன்னார். அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அது என்ன வார்த்தை என்றால், கடவுளுடைய பார்வையில் உங்களுடைய ஒரு காரியம் கூட மறைந்திருக்காது என்று சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய நிலைகள் எல்லாம் கடவுளுக்கு தெரியும். இந்த காரியங்கள் அனைத்தும் கடவுளுக்கு தெரியும். என்னுடைய பலவீனங்கள் கடவுளுக்கு தெரியும். என்னுடைய அன்பு கடவுளுக்கு தெரியும். அவர் எவ்வளவு தூரம் அவர் மீது நான் விசுவாசம் வைத்திருக்கிறேன், அவரையே பற்றி கொண்டிருக்கிறேன் என்பதெல்லாம் கடவுள் சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, எனக்கு நேரிடுகின்ற ஒவ்வொன்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படி எல்லாம் தெரியும். ஆனால் கடவுள் ஏன் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லித் தருவதற்கான அவசியம் என்ன என்றால், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு இது வேண்டும் என்று யாரிடத்தில் நாம் போய் உரிமையாக கேட்போம் என்றால், நம்முடைய பெற்றோரிடத்தில் அல்லது நமக்கு மிகவும் நெருங்கிய உறவில் இருக்கிற ஒரு இடத்துல தான் சென்று நாம் என்ன செய்வோம், எனக்கு இந்த தேவை இருக்கிறது, நீங்கள் எனக்கு கொடுங்கள் என்று நாம் கேட்போம். அது ஒருவேளை ஒரு நெருங்கிய நண்பராக இருக்கலாம், ஒரு நெருங்கிய நலம் விரும்பியாக இருக்கலாம். எல்லா இடத்துல நம்ம கேட்க முடியாது. எல்லா இடத்துல போய் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்க முடியாது, அல்லது இது வேண்டும் எனக்கு கொடுங்கள் என்று நாம் கேட்க முடியாது. மிகவும் நெருக்கமாக இருக்கிற இடத்துல. அப்படியானால் இங்கே கடவுள் நீங்கள் என்னிடத்தில் வந்து கேளுங்கள் என்று சொல்லி தருவதற்கான அடிப்படை காரணம், நீங்கள் வந்து கெஞ்சி என்னிடத்தில் கேட்டால்தான்
நான் தருவேன், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நான் அறிந்திருந்தும் கூட நீங்கள் கேட்காத வரையிலும் நான் கொடுக்க மாட்டேன் என்று ஒரு அரகன்றை போல இருக்கிறவராக அல்ல கடவுள். இங்கே அவர் சொல்லித்தருவது என்னவென்றால், நீ கேட்கும் பொழுது என்னை சார்ந்திருக்கிறாய், என்னை தேடுகின்றாய், என் மீது அவ்வளவாய் நீ விசுவாசம் வைத்திருக்கிறாய், என்னை நேசிக்கிறாய், என்னை உனக்குரியவராக நீ பார்க்கின்றாய் என்பதையெல்லாம் என்னால் புரிந்து கொண்டு நான் உன்னை குறித்து நான் மகிழ்கின்றேன். ஆகவே உனக்கு வேண்டியதை நீ கேள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அம்மா இடத்துல போய் பிள்ளை கேட்கும், அம்மா எனக்கு இது வேணும், அப்பா கிட்ட சொல்லுங்க என்று சொல்லி. அப்போ அம்மா சொல்லுவாங்க, அதையே என்னிடத்தில் கேட்கிறாய், நீயே நேராக உன் தந்தையிடத்தில் கேள் போ என்று அனுப்புவார். அடுத்தபடி தகப்பனை பார்த்து, தன் கணவரை பார்த்து சொல்வார், பையனுக்கு இது வேண்டுமா, மகள் இது வேண்டும் என்று கேட்டாள். அப்பொழுது தந்தை சொல்வார், அவளே வந்து கேட்கட்டும், அவனே வந்து கேட்கட்டும். அதற்கு காரணம் என்ன? உன் அப்பாவிடத்தில் நீ எதை வேண்டுமென்றாலும் கேட்கலாம் தைரியமாய் என்கிற உரிமை உனக்கு இருக்கிறது. அந்த உறவை நீ என்ன செய், தக்க வைத்துக்கொள், அல்லது அந்த உறவை நீ ஒவ்வொரு நாளும் உயிர்ப்புடன் வைத்துக்கொள். நீ ஒதுங்கி ஒதுங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் உன் தந்தை தானே, அதை வலியுறுத்ததான் அவனே வந்து கேட்கட்டும் என்று சொல்லுவார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படித்தான் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகின்றார். என் மகனே, என் மகளே, நீ கேள், அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? உன் சந்தோஷம் நிறைவாகும்படி நீ பெற்றுக்கொள்வாய். எவ்வளோ பெரிய அருமையான ஆண்டவர். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன வேண்டும், இதெல்லாம் முடியுமா? இல்லவே இல்லை. எதை கேட்டாலும் என் ஆண்டவர் தருவார். என் ஆண்டவருக்கு தெரியும் என்னுடைய தேவைகள் இன்னது என்று, என் ஆண்டவருக்கு தெரியும் என் சூழ்நிலைகள் இன்னது என்று சொல்லி, ஆகவே நான் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையோடு கூட, விசுவாசத்தோடு கூட, தைரியத்தோடு கூட நான் ஓடி வருவேன். அவருடைய கிருபாசன தண்டையில் தைரியமாய் சேர கடவோம் என்று பவுல் சொல்லி தருகிறார். அவருடைய கிருபை நிறைந்த அவருடைய சமூகத்தில் நான் தைரியமாய் ஓடி வந்து நான் கேட்பேன். என் தகப்பன் இல்லை என்று சொல்லுகிறவர் அல்ல, இல்லை என்று சொல்ல மாட்டார். மாறாக நான் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு அவரின் தேவைகளை சந்திக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். செவிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் கேட்கும் பொழுது எங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி எங்களை நீர் கர்த்தாவை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறீர். அதற்காய் தோத்திரம். நாங்கள் மகிழ்ந்திருக்க வேண்டும். எங்களை மகிழ்வித்து மகிழ்கின்ற ஆண்டவராக நீர் இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஆகையால் தகப்பனே, ஒவ்வொரு நாளும் உம்மையே நாங்கள் பற்றிக்கொள்வோம் ஐயா. உம்மை விட யார் ஆண்டவரே எங்களை கர்த்தாவை அதிகமாய் நேசிக்க முடியும்? எங்களுடைய சுக வாழ்வை குறித்து அதிக அக்கறை உள்ள கடவுள் அல்லவா? தம்முடைய சொந்த பேரான குமாரனையே கொடுத்த கடவுள் அல்லவா? மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று கேட்கிறதே. ஆம், நீ சகலவற்றையும் எங்களுக்கு கொடுக்கிற கடவுள். ஆகவே திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.